சிறுமலை இயற்கை எழில் கொண்ட ஒரு மலை வாழ்விடம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு சுற்றுலா தலமாகும். சுமார் 60,000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட சிறுமலை கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இறுதியான பகுதியாகவும் அறிய முடிகின்றது. கடல் மட்டத்தில் இருந்து 1600 மீட்டர் உயரம் கொண்ட சிறுமலையை அடைய சாலை வழியாக 18 மலை வளைவுகளை கடந்து பயணிக்க வேண்டும். திண்டுக்கல் டு நத்தம் சாலையில் சிறுமலை பிரிவிலிருந்து மலைக்கு செல்வதற்கான பாதை பிரிகின்றது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து சிறுமலை, அகஸ்தியர்புரம், இறுதியாக தென்மலை வரை பகல் நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. காலை 5:45 மணிக்கு துவங்கும் முதல் பயணம் மாலை 6 மணிக்கு தென்மலையில் புறப்படும் இறுதி பயணத்துடன் நிறைவு பெறுகின்றது. சிறுமலை பிரிவை கடந்து சாலையில் பயணிக்கும் போதே பசுமையும் இயற்கை சூழலையும் நம்மால் உணர முடிகின்றது. சிறுமலை செக் போஸ்டை கடந்ததும் மலை ஏறுவதற்கான ஏற்றம் துவங்கி விடுகின்றது. இந்த சாலையில் 18 ஹேர்பின் பெண்ட் வளைவுகள் உள்ளது. ஒவ்வொரு வளைவிலும் உள்ள போர்டை கவனித்தால் நாம் எந்த இடத்தில் பயணம் செய்கிறோம் என தெரிந்து கொள்ள முடியும். சிறுமலையில் பிரசித்தி பெற்ற இடம் அகஸ்தியர்புரம். இங்கே அகஸ்தியர் ஜீவ சமாதி அடைந்த இடமும் வெள்ளிமலையின் உச்சியில் சிவன் ஆலயமும் அமைந்துள்ளது. இங்கே இருக்கும் சிவலிங்கம் மிகவும் பழமை வாய்ந்ததாகும். வெள்ளிமலை சிறுமலையின் மிக உயர்ந்த பகுதியாகவும் உள்ளது. பயணம் செய்து கொண்டிருக்கும் வழியில் 7வது பெண்ட் கடந்ததும் கன்னிமார்கள் கோவில் செல்வதற்கான பாதையை காண முடியும். மண் பாதை வழியாக ஒரு 5 நிமிட பயணத்தில் கோவிலை அடையலாம். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி என சிவசக்தி எடுத்த 7 திருமேனிகள் சப்த கன்னிகள் என அழைக்கப்படுகின்றார்கள். நீரோடைக்கு அருகில் அடர்ந்த மரங்கள், உயர்ந்து நிற்கும் மலைப்பகுதியில் கன்னிமார்கள் கோவில் அமைந்துள்ளது. இங்கே ஒன்றாக இருக்கும் 7 கன்னிமார்கள் சிலையையும் அருகில் விநாயகர் சிலையையும் காண முடியும். சிறிது தூரத்தில் மரத்திற்கு கீழாக கருப்பசாமி வழிபாட்டு தலமும் உள்ளது. தலைமுறையாக மக்கள் மலை வரம் வேண்டியும் வனத்தை பாதுகாக்க வேண்டியும் இங்கே வழிபாடு செய்து வருகின்றனர். உயர்ந்து நிற்கும் மலைகளும் அதன் அழகும் வெகுவாக நம்மை கவரும் விதத்தில் அமைந்திருக்கின்றது. கன்னிமார்கள் கோயில் அமைஞ்சிருக்கிற பகுதியிலிருந்து அகஸ்தியர்புரம் சுமார் 14 கிலோமீட்டர். அப்படியே கொஞ்சம் இப்படி வந்து ரிவர்ஸ்ல திரும்பினா பழனி 68 கிலோமீட்டர். அங்க போனா சுப்பிரமணியனை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கு மலையிலிருந்து கீழே இறங்கி திரும்பவும் மலை மேல ஏறணும். வேண்டாம், இப்ப நம்ம அவங்க அப்பா ஈஸ்வரனையே பார்க்க போலாம். அப்படியே மெல்ல மேடேறி இந்த 9வது கொண்டை ஊசி வளைவுக்கு வந்தப்போ ஒரு கனரக லாரி வளைஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஜீப் ஒண்ணு வந்தது. ஆனா இப்ப அது இல்ல விஷயம். அங்க திரும்பி பார்த்தப்போ சும்மா சொல்லக்கூடாது, அடடா ஒரு மொட்டை மாடி. இந்த 9வது கொண்டை ஊசி வளைவுல இருக்கிற மொட்டை மாடி மேலே ஏறி நின்று பார்த்தப்போ சிறுமலை ஆன்மீக தொடர்பும் அதிகம் கொண்டிருக்கின்றது. சிறுமலையின் ஒரு பகுதியாக உள்ள சஞ்சீவனி மலை புராண காலத்தில் ஸ்ரீ ஹனுமான் லக்ஷ்மணனின் உயிரை காப்பதற்காக இமயமலையில் இருந்து மூலிகை மலையை பெயர்த்தெடுத்துக் கொண்டு இலங்கைக்கு சென்ற போது சிதறி விழுந்த ஒரு பகுதி என இங்கே உள்ள சஞ்சீவனி மலையை கூறும் வழக்கம் இப்பகுதி மக்களிடம் காணப்படுகின்றது. தமிழ்நாட்டில் ஊர்களின் சிறப்புகளில் சிறுமலைக்கான சிறப்பு மலை வாழைப்பழம். பழனி மலை கோவிலில் பஞ்சாமிர்தம் தயார் செய்ய சிறுமலை வாழைப்பழங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் பலா, எலுமிச்சை, மாம்பழம், மிளகு ஆகியனவும் இங்கு நிறைந்து விளைகின்றது. பயண வழியில் ஒரு மரத்திற்கு கீழாக சிறியதாக ஒரு ஐயப்பன் சுவாமி வழிபாட்டு இடம். வனத்தில் குடியிருப்பவர் நம் ஐயப்பன். வனத்தை காப்போம், தீயை தவிர்ப்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
14வது வளைவை கடக்கும் போதே ஒரு பார்வை கோபுரம் தெரிவதையும் அதிலேறி மக்கள் மலையின் அழகை ரசிக்கும் காட்சியையும் காண முடியும். 17வது வளைவு வந்ததும் வனத்தை பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த டவரின் மீது ஏறி சூரியனை சுற்றி வரும் இந்த பூமி மீதே நின்று நாமும் அந்த சூரியனை கையில் இருக்கும் செல்போன் கேமரா மூலமாக ஒரு சுற்றி வந்து விடலாம் என்கின்ற அதீத ஆவலில் வட்டமடித்து வந்து சுற்றி ஒரு சுற்றை நிறைவு செய்து விடலாம் என நினைத்தால் வானம் மிகவும் தூரமாக அல்லவா உள்ளது. அதை காண தேடி அலைந்த பொழுது தேடி சுற்றி வெற்றி கண்டேன் சூரியனை. வந்தாகிவிட்டது வட்டமடித்து. இனி அந்த வானம் உள்ளவரை பூமியில் ஒளி இருக்கும். மேலும் சில நிமிட பயணங்களில் சிறுமலையை அடைந்து விட முடிகின்றது. மே 1ஆம் தேதி இந்த ஏரியாவில் வள்ளி திருமணம் நாடகம் நடந்திருக்கு. சிறுமலையில் முதலாவதாக வரும் பகுதி அண்ணா நகர். இந்த இடத்தை அடைந்த உடனேயே தங்குவதற்கான ஹோட்டல்ஸ் இருப்பதை காண முடியும். இந்த போர்டு சிறுமலையின் அருகில் இருக்கும் சில பகுதிகளை தெரிவிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் மலையில் இருந்து கீழிறங்கி சென்று அடையக்கூடிய பகுதிகள். சிறுமலையில் காண்பதற்கு மிகவும் இனியதானவை உயர்ந்து வளர்ந்து நிற்கும் மரங்கள், தொடர்ச்சியான மலைப்பகுதிகள், ஆங்காங்கே தென்படும் விதவிதமான நிறங்களை கொண்ட அழகிய பூக்கள், கிராமிய மலைவாழ்விற்கான அமைதி என இயற்கையான சூழலை விரும்பும் மக்களுக்கான ஒரு ஏற்ற இடம். They so heavy, it'll make your heart start thumping. Hands in the air, we're all losing control. Let the music take over, the rhythm unfold. DJ on the decks, dropping beats like bombs. We're dancing like there's no tomorrow till the break of dawn. The speakers shake the ground, the crowd scream and shout in this electric pulse. There's no room for doubt. அண்ணா நகரை தொடர்ந்து சிறுமலையில் வரும் பகுதி பழையூர். தேநீர் கடைகள், உணவு விடுதிகள் என அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் ஊராட்சி பகுதி. மலை கிராமம் என்பதால் மாலை வேளையில் கடை தெருக்கள் சுமார் 8 மணி அளவிலேயே மூடப்பட்டு விடுவதாகவும் கூறப்படுகின்றது. இப்பகுதியில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சிறிய நீர்த்தேக்கம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது படகு சவாரிகள் எதுவும் நடைபெறாத நிலையில் இந்த நீர்த்தேக்கம் செயல்படாமல் இருப்பதையும் காண முடிகின்றது. இங்கே மிளகு, தேன், மலை வாழைப்பழம், பிலாப்பழம் முதலியனவும் மலை மூலிகைகளும் கடைகளில் அதிகமாகவே விற்பனைக்கு கிடைக்கின்றது. திண்டுக்கல், மதுரை போன்ற அருகில் உள்ள பகுதிகளிலிருந்து ஒரு நாள் சுற்றுலாவாக கூட மக்கள் எளிதில் வந்து செல்லக்கூடிய பகுதியாக சிறுமலை உள்ளது. ஆன்லைன் மூலமாகவும் ஹோட்டல்கள் புக் செய்து கொள்ள முடியும். குறைந்த பட்ஜெட்டில் இயற்கையான சூழலை அனுபவிக்க விரும்புபவர்களுக்கு சிறுமலை ஒரு சிறந்த இடமாக விளங்குகின்றது. இங்கே உள்ள தோட்டங்களில் வளர்ந்து நிற்கும் மரங்களும் அதனை சுற்றி பயிரிடப்பட்டுள்ள மிளகு செடிகளும் பசுமை எழில் கொண்டவை. சாலை நெடிகளும் காண கிடைக்கின்றது. இவைகள் பெரும்பாலும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு ஆட்கள் அனுமதியின்றி உள்ளே செல்ல முடியாத நிலையில் இருக்கும். பழையூரை கடந்ததும் தென்மலை செல்லும் சாலையில் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி அமைக்கப்பட்டிருப்பதை காணலாம். மிகவும் குறைவான அளவிலேயே தண்ணீர் கொட்டும்படியாக அமைக்கப்பட்டிருப்பதால் அச்சமின்றி அனைவரும் குளிக்க முடியும். இங்கே உடை மாற்றுவதற்கான அறையும் உள்ளது. ஓடை நீரை மறித்து இந்த நீர்வீழ்ச்சியானது உருவாக்கப்பட்டுள்ளது. குளிர்ந்த நீரும் பசுமையான காட்சிகளும் பார்வையை ஈர்க்கும் விதமாக இந்த பகுதி அமைந்திருக்கும். தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் போது வழியில் சரி ஒரு டீ சாப்பிடலாங்கிற எண்ணம் நமக்குள்ள இயல்பாவே வந்துடும். அந்த மாதிரி நேரத்துல எதிர்த்த மாதிரி ஒரு கடையை பார்த்தா கண்டிப்பா உள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான். சிறுமலை புதூர்
பழையூரை கடந்து வரும் ஊரக பகுதி. முத பிரைவேட் பஸ்ல ஏறி சிறுமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கண்டக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் பழையூர் போகணுமா புதூர் போகணுமான்னு திருப்பி கேட்டாரு. பழையூரா புதூரா, ஒரு ஊருக்கு 2 பஸ் ஸ்டாப் இருக்கா? என்னடா இது, சிறுமலைக்கு தான் போகணும், ஆனா எங்க இறங்குறது? பழையூர், பழைய ஊர், அதனை கடந்து வரும் பகுதி சிறுமலை புதூர். இங்கிருந்து பயணித்து சென்றால் அகஸ்தியர்புரம். அகஸ்தியர்புரத்தில் வெள்ளிமலை சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. சிறுமலை புதூர் பகுதியை அடைந்ததும் சாலையில் பயணிக்கும் போதே வெள்ளிமலை தென்படுவதை காணலாம். வெள்ளிமலை கைலாய மலையை போன்ற அமைப்பு கொண்டது. சிவனும் பார்வதியும் அகஸ்திய முனிவருக்கு காட்சியளித்த இடம் என புராண நிகழ்வுகளுடன் தொடர்புடையது வெள்ளிமலை. அகஸ்தியர்புரம் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக காண முடிகின்றது. சித்தர்கள் பலரும் வாழ்ந்த பகுதியாக கூறப்படும் இங்கு அகத்திய முனிவரின் சீடராக அறியப்படும் ஸ்ரீ கலியுக அகஸ்தியர் என்பவர் ஜீவ சமாதி அடைந்த இடமும் அமைந்துள்ளது. முருகர், விநாயகர் ஆகியோரது ஆலயங்களை கடந்து ஸ்ரீ கலியுக அகஸ்தியர் ஜீவசமாதி அடைந்த இடத்தை அடையலாம். வெள்ளிமலைக்கு வரும் மக்கள் பலரும் இவ்வாலயத்தில் வந்து தரிசனம் செய்வதை காண முடியும். கைலாய மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடந்தபோது தேவர்களும் முனிவர்களும் அதிகமாக ஒரே இடத்தில் கூடியதால் பூமி வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் நடுங்கியது. சிவபெருமான் அகத்திய முனிவரிடம் தென் திசை நோக்கி பயணித்து உலகை சமன் செய்யும்படி கூறினார். என்னால் மட்டும் ஈசனின் திருமண கோலத்தை காண முடியாதே என அகத்திய முனிவர் கலங்கிய போது சிவபெருமான், நீ எந்த இடத்தில் நின்று உலகை சமன் செய்கிறாயோ அங்கே நானும் பார்வதியும் உனக்கு திருமண கோலத்தில் காட்சியளிப்போம் என உறுதியளித்ததாகவும், அதன்படி அகத்திய முனிவர் பொதிகை மலையில் உலகை சமன் செய்யவே அங்கே திருமண கோலத்தில் சிவனும் பார்வதியும் தோன்றினார்கள். மேலும் அகத்திய முனிவர் தென் திசை நோக்கி பயணித்து கைலாய மலை போன்ற அமைப்பு கொண்ட இம்மலையை கண்டவுடன் அடிவாரத்தில் கடும் தவம் மேற்கொண்டார். மீண்டும் சிவனும் பார்வதியும் வெள்ளி மலையின் மீது தோன்றி அகத்திய முனிவருக்கு காட்சி அளித்ததாகவும், அப்போது மலை முழுவதும் வெள்ளியாக மின்னியது என்றும் ஸ்தல வரலாறு கூறுகின்றது. மற்றொரு காலத்தில் சிவன் பார்வதியின் மைந்தர் முருகன் வள்ளியின் அழகை கேள்விப்பட்டு வள்ளியை சந்திக்க அவர் இருக்கும் வனப்பகுதிக்கு வேடர் உருவத்தில் செல்லவே முருகருக்கு உதவ விநாயகர் யானை உருவத்தில் வந்து வள்ளியை அச்சமடைய செய்கின்றார். தங்கள் நாடக திட்டத்தின்படி யானையிடமிருந்து வள்ளியை காப்பாற்றும் முருகன் வள்ளியின் மனதிலும் இடம் பிடித்து அவரை திருமணம் செய்து கொள்வது ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகத்தின் கதையாகும். காதல் வந்தால் கடவுள் என்றாலும் மனம் தடுமாறிடச் செய்யும். வெள்ளிமலை சிறுமலையின் அமைப்பை உச்சியில நின்னு 360 ரொட்டேட்ல சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு அனுபவத்தை நமக்கு தரும். இங்க அமைஞ்சிருக்கிற இந்த வியூ பாயிண்ட் மலைகளின் அழகை ரசிக்க ஒரு அருமையான இடம். குறிப்பா இந்த இடம் கப்பிள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்தை பாக்குறப்போ மஞ்சமல் பாய்ஸ் படத்துல குணா தான ஒரிஜினல், குணா படத்துல கமலஹாசன் பேசின வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா எங்க அதை சொன்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்துருமோ, நான் வேற சொல்றேன். இந்த பூமி இருக்கும் வரை காதல் இருக்கும் என்பது உண்மையானால் நான் அந்த காதலை மறுபிறவி எடுத்து வந்தேனும் இங்கே சந்திப்பேன். அதுவரை மாறாது இருக்கட்டும் இந்த நிறம், மும்மாறி பொழியட்டும் அந்த மேகம். மனிதர் இதுவரை கண்ட இயல்பான உணர்வே இது அல்ல, அதையும் விஞ்சி வியப்பானது 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 வியப்பானது. அகஸ்தியர்புரம், வெள்ளிமலை ஆகிய பகுதிகளை கடந்தால் சில மலை கிராமங்களையும் எஸ்டேட் தோட்டங்களையும் காணலாம். இங்கே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலிருந்தே காபி பயிரிடப்பட்டு வருகின்றது. இப்பகுதியில் இளைஞர்கள் சிலர் பைக் ரைட் செய்து வண்டி ஓட்டி செல்வதையும் பார்க்க முடிகின்றது. பிரதான தார் சாலையிலேயே மேடு பள்ளம் என மாறி மாறி வரும் மலை நிலப்பரப்பில் தனியாக பிரிந்து செல்லும் மண்பாதை வழியாக பயணிப்பது சவால் நிறைந்த ஒன்றுதான். சிறுமலையில் 2 ஆறுகள் உற்பத்தி ஆகின்றது. ஒன்று மதுரையை நோக்கி பாய்ந்து வைகையில் கலக்கும் சாத்தையாறு, மற்றொன்று திண்டுக்கல் நோக்கி பாய்ந்து குடகநாற்றில் கலக்கும் சந்தானவர்த்தினி ஆறு. மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களின் நீர்நிலைக்கு சிறுமலை காடுகள் முக்கிய பங்காற்றுகின்றது.
வனப்பகுதியில் காட்டு விலங்குகளில் குறிப்பிடத்தக்கனவைகளாக காட்டெருமை, செந்நாய், மான், கேளையாடு, கரடி, முள்ளம்பன்றி, நரி, பாம்பு இனங்கள் முதலியனவும் பல்வேறு வகையான பறவை இனங்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றது. வனவிலங்குகளை தேடிச் சென்று காண்பது என்பது நிச்சயம் ஆபத்தையே ஏற்படுத்தும். அப்படி இருந்தும் ஒரு ஆவலில் என்னடா காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வனவிலங்கு கூட பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கலாம். இப்ப வரும் பாருங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டினிலே மிக கொடிய மிருகங்கள் வாழ்கின்றன. குரங்கு, மான், ஒட்டகச்சிவிங்கி, காட்டெருமை, கரடி, யாரா இது, அனகோண்டா. நான் நவமி வாட்ஸ்அப் பார்த்தா அடுத்த தடவை காட்டுக்கு வரப்ப கூட்டிட்டு வரேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அத்தனையும் டம்மி. இதெல்லாம் நேர்ல வந்தா இப்படி நின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஓடி குப்பர் அடிச்சு கீழே விழ வேண்டியதான். அட ஆண்டவா, என்னப்பா இது சிறுமலைக்கு வந்த இந்த சோதனை? ஒருவேளை இதுவும் உன் திருவிளையாடலோ? இறைவா, எல்லாம் உன் சித்தம் ஐயனே. மேலும் பயணித்து தென்மலை செல்லும் சாலையில் இந்த கருப்பசாமி கோவிலை கடந்தவுடன் அரசு அமைத்து வரும் பல்லுயிர் பூங்காவை அடையலாம். பல வகையான செடிகள், தாவர வகைகளை விளக்கும் விதமாகவும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் செயற்கை நீர் ஊற்று, உயர் கோபுரங்கள், சிறுவர்கள் விளையாட இடம், மரத்தால் கட்டப்பட்ட உணவு அறை என சுமார் 1200 ஏக்கர் பரந்த நிலப்பரப்பில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த பல்லுயிர் பூங்காவானது மக்கள் பயன்பாட்டிற்கு இன்னும் திறக்கப்படாத நிலையில் உள்ளது. பேருந்து வழித்தடத்தில் இறுதியாக வரும் பகுதி தென்மலை. தென்மலை அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்திருக்கும் மலை கிராமம். சில குடியிருப்புகளையும் 1-2 அங்காடிகளையும் இங்கே காண முடிகின்றது. செல்போன் டவர் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு பிற பகுதிகளை தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இங்கே நிலவுகின்றது. தென்மலையை சுற்றிலும் நிறைய எஸ்டேட் தோட்டங்கள் அமைந்துள்ளது. கால்நடை வளர்ப்பு மற்றும் தோட்டப் பணிகள் இங்கே பிரதானம் என்பதையும் அறிய முடிகின்றது. தென்மலையை கடந்தும் சில கோவில்களும் இயற்கை சார்ந்த இடங்களும் உள்ளதாக சொல்லப்படுகின்றது. பைக் மூலமாக பயணித்தால் மேலும் சில மைல்கள் கடந்து செல்ல முடியும். தற்போது அதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் இறுதியாக தென்மலையில் பூத்த இந்த அழகிய செம்பருத்தி பூவை கண்டுவிட்டு இனிதே விடை பெறலாம் என நினைத்தால் அங்கே தவிர்க்க முடியாத நிலையில் ஒரு தாமதம். காரணம், காட்டுக்குள்ள அதிகமாக இடம் சுற்றிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்பவே டயர்டாயிரும். கால் நடக்க முடியாது, வாய் பேச வராது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பார்த்து ரெஸ்ட் எடுத்துட வேண்டியது தான். காட்டுக்குள்ளே எது நல்ல இடம், ஏதோ ஒரு சேஃப்டியான இடமா பார்த்துக்க வேண்டியது தான். ஹெல்ப்பு தேவைப்படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிடைக்குமான்னு தெரில. அப்படியே கிடைக்கணுன்னாலும் மெயின் ரோட்டோட நம்ம கனெக்டில் இருக்கணும். இந்த ஏரியாவில் மெயின் ரோடு அப்படின்னா கொண்ட ஊசி வயலிலிருந்து ஏறணும் பார்த்தீங்களா, தென்மலை வரைக்கும் உள்ள ரோடு, அந்த ரோட்டை சொல்லலாம். அந்த ரோட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கையை போட்டு லிஃப்ட் கேட்டாவது காரோ, பஸ்ஸோ, 2 வீலரோ ஏதோ ஒன்று பிடிச்சி மலையை விட்டு கீழே இறங்கிடலாம். அப்படி இல்லாமல் ஆர்வ கோளாறில் ஏதாவது ஒரு ஒத்தடி பாதையில் போயிட்டு வந்த வழியை மறந்துட்டோன்னு வச்சுக்கிங்களே, தொலைஞ்சதுக்கு அப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை ராஜா. என்ன, இந்த மாதிரி ஏரியாவில் நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். மனிதர் இதுவரை கண்ட இயல்பான உணர்வே இது அல்ல, அதையும் மிஞ்சி வியப்பானது.